Jesus Loves Our Daily Bible School. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. தாவீது மைந்தனே, அல்லேலூயா ஹோசன்னா. உயிர்த்தெழுந்த இயேசுவே, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. வைத்தவரே, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ரே ஹதோரா ஹந்தரோ, அல்லேலூயா ஹோசன்னா. மகிமை தேவனே, அல்லேலூயா ஹோசன்னா. எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா.
அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புறஜாதியரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். 2ஆம் வசனம். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபொழுது விருத்தாசேனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி 3ஆம் வசனம். விருத்தாசேனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். 4ஆம் வசனம். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி 5ஆம் வசனம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அதென்னவென்றால் 4 மூனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. 6ஆம் வசனம். அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற பொழுது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். 7ஆம் வசனம். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். 8ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 9ஆம் வசனம். 2 தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதென்று மறுமொழி சொல்லிற்று. 10ஆம் வசனம். இப்படி 3 தரம் சம்பவித்த போது எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. 11ஆம் வசனம். உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டிற்கு முன்னே வந்து நின்றார்கள். 12ஆம் வசனம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோடு கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தோம். 13ஆம் வசனம். அவனோ தன் வீட்டில் ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்ற பெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்துக்கு அனுப்பு. 14ஆம் வசனம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். 15ஆம் வசனம். நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். 16ஆம் வசனம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். 18ஆம் வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 19ஆம் வசனம். ஸ்தோவான் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகே நாடு, சிப்ரு தீவு, அந்திகோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். 20ஆம் வசனம். அவர்களில் சிப்ரு தீவரும் சீரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 22ஆம் வசனம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள்.
23ஆம் வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். 24ஆம் வசனம், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். 25ஆம் வசனம், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். 26ஆம் வசனம், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்கின்ற பேர் வழங்கிற்று. 27ஆம் வசனம், அந்நாட்களில் எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். 28ஆம் வசனம், அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலாவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. 29ஆம் வசனம், அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 30ஆம் வசனம், அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து 30 இடத்துக்கு அனுப்பினார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்கின்ற பேர் வழங்கிற்று அப்படின்னு எழுதியிருக்கு. உங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் சந்தேகம் வரும் இல்லையா? எப்படி நம்மளை எல்லாரும் கிறிஸ்துவர்கள்னு சொல்கிறாங்க? பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை கிறிஸ்துவர்கள் என்ற வார்த்தை அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தான் தொடங்குகிறது. பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம எல்லாரையுமே எப்படின்னு சொல்கிறாங்க? கிறிஸ்துவர்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்களாம் கிறிஸ்டின்ஸு அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? அது பேர் எப்படி வந்துச்சு? சீஷர்கள்லாம் கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டினாங்களாம். அவங்க உபதேசம் பண்ணுறதாகட்டும், உற்சாகமாக கொடுக்கறதாகட்டும், வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறதாகட்டும், புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்கிறதாகட்டும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்கும் பொழுது, சீஷர்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவையே பார்ப்பது போல இருந்துதான். அதனால தான் கிறிஸ்துவர்கள் என்று சீஷர்களை பார்த்து அந்தியோகியா ஜனங்கள் சொன்னாங்களாம். இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவர்கள்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டணும் இல்லையா? குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், சபை காரியங்கள் எல்லாவற்றிலையும் பங்கு பெறணும். இப்படியாக எப்படி சீஷர்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தர் சித்தத்தை செய்து கிறிஸ்துவர்கள் என்று பேரை அவங்க வாங்கினாங்களோ, நம்ம கூட கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தருடைய அன்பை வெளியே காட்டி கிறிஸ்துவர்கள் அப்படின்னு நம்ம வாழ்ந்து காட்டணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் டேஷ் அருளி செய்தார். ஆ சீஷர்களுக்கு, ஆ யூதர்களுக்கு, இ புறஜாதியாருக்கும். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.